குழந்தையோட இந்த தாய்மார்கள் வயசானவங்க அங்க பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க. காலையில இருந்து லேடிஸ் எவ்வளவு அவங்க சொன்னாங்களா இது மதவாத மாநாடுன்னு சொன்னாங்களா? எல்லாம் சார் இதுதான் நம்ம ஊரு. நம்ம இந்த மதத்தாலையும் சாதியாலையும் மொழியாலையும் பிரிச்சு பிரிச்சு தான் இந்தியா இப்ப பிளவுபட்டு கிடக்குது. எனக்கு என்ன பெரிய பெருமைனா இந்த மாநாடு அவங்க மதவாத மாநாடுன்னு சொன்னாலும் பெருமை தான். ஏன் அப்படின்னா சாமதமற்ற ஒரு இந்துக்கள் ஒரு கொடையின் கீழே ஒன்னா சேர்றத பாக்குற பெருமையா இருக்கு. ஒரு தர்காக்கு போறோம், ஒரு புனித வெள்ளி கொண்டாடுறாங்க. அந்த மதத்துக்காக அவங்க எல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து போறாங்க. நம்ம அது பெருமை தானே சொல்றோம். நம்ம யாரும் எந்த மதையும் நம்ம சிரமப்படுத்தி சொல்ல. அதே போல ஒரு முருகர் மாநாடு என்பது தமிழ்நாட்டினுடைய அடையாளம். அது சோ நம்ம மண்ணிற்கான தெய்வம். அந்த தெய்வத்துக்கு தமிழ்நாடு முழுக்க குரல் கேக்குதா உங்களுக்கு? அரோகரா அரோகரா கேக்குதா? வர்றவங்க எல்லாம் இங்க கவுன்சிலர் ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், நான் எம்பி ஆகணும் லைன்ல வராங்க. முருகனை தரிசிக்கணும், கடவுளை கும்பிடணும் வர்றாங்க. இதுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இந்த யூடியூப்ல 10 பேர் உட்கார்ந்துக்கிட்டு இது மதவாத மாநாடு, இது அப்படி மாநாடு, இது நொக்குழி மாநாடுன்னு நோண்டிட்டே இருந்தாங்கன்னா இது ரொம்ப நல்லது. இன்னும் இவங்க எல்லாம் கதறது பத்தல, இன்னும் நல்லா கதருங்க. ஏன்னா இப்படி எல்லாம் கதறிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த ஒற்றுமை இன்னும் பலப்படும் போல் இருக்கு.